Soul's Journey, Audio 13, வாய்ஸ் சந்திரகலா. ஆன்மாவோட லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்தி, சம்திருப்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மாவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பது, எப்பொழுதும் மகிழ்ச்சி. நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அதை அதை அடையிறோம் அப்படின்னும்போது அந்த திருப்தி வருது. நம்ம கோரிக்கைகள் நிறைவேறுது அப்படின்னா அந்த திருப்தி வருது. ஸோ அந்த கோரிக்கை சித்திக்கும் போது அந்த முழுமையான திருப்தி அப்படின்றது நமக்கு சித்திக்குது. நம்மளோட கோரிக்கைகள், தேவைகள் இதெல்லாமே பலிக்காத போது அதிருப்தி. பலிக்கும் போது திருப்தி வருது, பலிக்காத போது அதிருப்தி. அந்த திருப்தி இல்லாமை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு எப்போ என்ன தேவைகள், கோரிக்கைகள், நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியான நம்ம வேலை செய்யும்போது சரியான கோரிக்கைகள், சரியான செயல்கள் நம்ம செய்யும்போது அது கட்டாயமாக பலிக்கும். நம்ம கோரிக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கோரிக்கை அந்த கோரிக்கையில் நமக்கும் பலன் இருக்கணும், மற்றவங்களுக்கும் பலன் இருக்கணும். அந்த மாதிரி கோரிக்கைகள் நமக்கு இருக்கணும். நம்ம தேவைகள் கூட பொதுவாக எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அது சரியான கோரிக்கைகள், சரியான தேவைகள். அது நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கும்போது அது கரெக்டாக பலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரியில்லாத கோரிக்கைகள், சரியில்லாத வேலைகள் நம்ம செய்யும்போது தான் அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷ்ஷாக எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறோன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பலிக்காது. அப்போ தான் நமக்கு அதிருப்தி அப்படின்றது வருது. எப்போவுமே எனக்கு, நான் எனக்கு அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் எப்பொழுதும் பொதுவாக நாம் ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது நமக்கும் நன்மை செய்யணும், நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் அது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த திருப்தி, அதிருப்தி அப்படின்றது மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம உண்மையான திருப்தியை தேடி அப்போ தான் போகிறோம். இந்த உண்மையான திருப்தி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம். அந்த ஆன்மீக தேடலில் தான் அந்த உண்மையான திருப்தி அப்படின்றது வருது. அந்த உண்மையான திருப்தி ஆன்மீகத்தில் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு இந்த தேடல் திருப்தி, அதிருப்தி அப்படின்றது மாற்றி மாற்றி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உண்மையான ஆன்மீக தேடலில் மட்டும்தான் நமக்கு முழுமையான திருப்தி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதுதான் சரியான திருப்தி அப்படின்னு சொல்கிறாங்க.